ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு நான் என்ன வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக வந்து ஷார்ட்ஸ் ஒன்று மேக் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் அந்த ஷார்ட்ஸ் மேக் பண்ணியிருப்பேன். என்னன்னா என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக 2 ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா ஸ்கின் கேரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நான் அந்த ஷார்ட்ஸை வந்து மேக் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வந்து கண்டென்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ பண்ணுறதை தாண்டி அது எப்படி ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்றத சொன்னாதான் வந்து உங்களுக்குமே வந்து ஒரு பெட்டரான வேல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுவும் இல்லாம நான் என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணேன் இந்த ஸ்கின் கேர் ரூட்டீனை ஃபாலோ பண்றப்போ, அது எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணா வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவான ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நான் வந்து என்னன்னா பிளைண்டா வந்து இது எனக்கு செட் ஆச்சு, எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொன்னா வந்து அது வந்து ப்ராப்பரா இருக்காதுன்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்றதை விட்டுட்டு நான் அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்றதுக்கு அந்த ஸ்கின் கேர் ரூட்டீனே வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகுதுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா வந்து நான் சொல்ல போறேன். அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபேஸ் பண்ணது, நான் அனலைஸ் பண்ணதை வச்சு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி என்ன ப்ராடக்ட் நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சேன்றதை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த 2 ப்ராடக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மினிமலிஸ்ட்ல இருந்து நியாசினமைட் 10% சீரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட். அதுக்கப்புறமா மினிமலிஸ்ட்ல இருந்து விட்டமின் B5 ஒரு மாய்ஸ்சரைசர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ப்ராடக்ட் தான் ரிவ்யூ பண்ணலாம் நான் நினைச்சேன். பட் ரிவ்யூவில் பண்றதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த 2 ப்ராடக்ட் வந்து என்னோட ஸ்கின்க்கு வந்து செட் ஆகுது செட் ஆகலன்னு நான் ஈஸியா சொல்லிட முடியும். ஆனா அப்படி சொல்றதுனால வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா என் ஸ்கின்னுக்கு சப்போஸ் செட் ஆகுது செட் ஆகல, பட் உங்களுக்கும் வந்து வேற ஒரு ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்றது போறதுக்கு பதிலா இதை வந்து ப்ராப்பரா இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணா வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு பெட்டரான வேலை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ட் வந்து நம்ம ரிவ்யூ பேஸ் பண்ணி போகாம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி சொல்லணுன்ற மாதிரி நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்றது எப்படி, நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ப்ராடக்ட்டை வந்து எந்த ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்குமே வந்து நிறையவான கன்ஃபியூஷன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்றதுன்றது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு ஏன்னா இப்போ எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் இருக்க போகுது. நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜென்ரலா இதுக்கு முன்னாடி இருந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷோ இல்லைனா சோப்போ வந்து நம்ம வந்து மார்னிங் ஈவினிங் நைட் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை தவிர்த்து வந்து இப்போ அடிஷ்னலாக நீங்க ஏதாவது வந்து நீங்க ஒரு சன்ஸ்கிரீனோ இல்லைனா மாய்ஸ்சரைசரோ இல்லை சீரம்ஸோ ஏதாச்சும் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எந்த பிராண்ட்ல இருந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணுன்றத ஸ்டார்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நம்ம ஸ்கின்ல ட்ரை பண்ணலாமா வேணாவா, இல்லை ஸ்கின்ல ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்றது, இதுக்கு நம்ம இப்போ இருக்கிறதே அப்படியே விட்டுலாம நார்மலா இருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்க வாங்கலாம்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த பிராண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றது அது இன்னுமே வந்து ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு நான் சொன்ன மாதிரி. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரிசல்ட் இருக்குமா இருக்காதா, அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த 3 விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுங்க பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கின் டைப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கும், இல்லைனா வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும், நார்மல் ஸ்கின், அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இந்த மாதிரியான ஸ்கின் டைப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்கின் டைப் என்னன்றதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொல்றது இதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டா ஒரு ஸ்கின் கேர் பெட்டரான ப்ராடக்டா சூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்கின் டைப் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட இன்கிரீடியன்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராடக்ட்ல வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கிற கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லையான்றதை செக் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா இந்த பேராபின் ஃப்ரீ, சல்ஃபேட், ஃப்ராக்ரன்ஸ், இந்த மாதிரியான ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லையான்னு அந்த ப்ராடக்ட்ல வந்து சூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேர்டா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா அது ரிலேட்டடா ஏதாவது ரிவ்யூஸோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம வந்து ஜஸ்ட் அதை ஒரு வாட்டி செக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு 4 ஸ்டார்க்கு மேல இருக்கான்னு பாருங்க. ஏன்னா 4 ஸ்டார்க்கு மேல இருக்கிறப்போ ஏன்னா எதுவுமே வந்து 100% இருக்க போறது இல்ல. ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் செட் ஆயிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் செட் ஆகாம இருந்திருக்கும். ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் மேல இருக்கா அதை வந்து பார்த்துச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்த ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க சூஸ் பண்ண போற பிராண்ட்ல எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்லையான்றத பார்த்துக்கோங்க. தென் கஸ்டமரோட ரிவ்யூஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது 3மே வந்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக்ல கரெக்டா வந்து கவர் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஸோ இதோட நியாசினமைட் சீரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசருமே ஆயில் ஸ்கின்க்கான மாய்ஸ்சரைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி என்னன்னா இன்கிரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மினிமலிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராபின், சல்ஃபேட் எல்லாமே ஃப்ரீயான ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதுலேருந்து ஃப்ரீயான ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் தேர்ட் வந்து கஸ்டமர் ரிவ்யூ. கஸ்டமர் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அமேசானில். ஸோ இது மூணுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்ல இப்படி தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது எப்படின்றத கிளியராக பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுதா இல்லையான்றதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம். அண்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் இந்த நியாசினமைட் சீரம் ஆகட்டும் இல்லை மாய்ஸ்சரைசர் ஆகட்டும், இது என்னோட ஸ்கின்ல வந்து இனிஷியல் டேஸில் நான் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே வந்து செட் ஆகாத மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நான் அந்த டைம்லேயே இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணியிருந்தேன்னா இது வந்து ஒரு செட்டே ஆகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கலாம். பட் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி ப்ராப்பராக வந்து ஒரு 3 வந்து இல்லை 1 மந்த்ஸ் 3 வீக்ஸ் to 1 மந்த்ஸாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இதை வந்து எந்த ரிசல்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணலான்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 4 வீக்ஸ் ஆகோ தான் நான் போட்டிருப்பேன். ஐ மீன் 1 மந்த் மேலே 1 மந்த் கிட்ட ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாளாக வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம்னு விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஸ்கின்ல அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது வந்து டெஃபினட்டாக உங்கள் ஸ்கின்ல செட் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனிஷியல் டேஸ்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு உடனே வந்து எனக்கு 1 or 2 டேஸில் அப்ளை பண்ணிட்டு இல்லை ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு எனக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லை, எனக்கு இது வந்து செட் ஆகல அப்படின்லாம் டிசைட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 வீக்ஸ் to 1 மந்த்தாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சீரம் என்னோட இது பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணதில் ரொம்பவே வந்து மினிமலான ரிசல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது 1 மந்த் யூஸ் பண்ணிருக்கேன். லாங் டைமில் யூஸ் பண்ணுறப்ப தான் வந்து இன்னுமே வந்து ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் இருக்குன்றது எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நான் 1 மந்த் யூஸ் பண்ணதுக்கு ரிசல்ட் இருக்குது, பட் வந்து ரொம்ப இமீடியட் விசிபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் எனக்கு வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற என் ஸ்கின் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சதுனால என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டு அப்புறமா டெஃபினட்டாக மஸ்ட் நீங்கள் வந்து 3 வீக்ஸ் to 1 மந்த்ஸாக அதை யூஸ் பண்ணுங்க. அப்போ நீங்கள் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் தயவு செஞ்சு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்ற செட் ஆகலைன்னு நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது வந்து ப்ராடக்ட் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ஸ்கின் வந்து இது வரைக்கும் நீங்கள் அந்த எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் இருந்து புதுசாக அப்ளை பண்ணுறப்ப என்னன்னா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணுங்கள். தென் எப்போ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகலை அப்படின்னு இம்மிடியட்டாக தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அதிகமான பிம்பிள்ஸ் வருது, அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப இச்சிங் இருக்குது ஸ்கின்ல அந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா, அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் வந்து இம்மிடியட்டாக அந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுற ஸ்டாப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இந்த ப்ராப்ளம்லாம் இச்சிங்கு அண்ட் தென் வந்து பிம்பிள் ப்ராப்ளம், ரெட்னஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து லாங் டைமாக கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் எந்த ரிசல்ட் இல்லைனா நீங்கள் வேறு ஒரு ப்ராடக்ட் ஸ்விட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க யூஸ் பண்ணுறத. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டாபிக்கு கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கன்சிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஏனோ தோணுன்ட்டு ஜஸ்ட் லைக் தட் எப்போவாச்சும் ஒரு வாட்டி அப்ளை பண்ணுறது, இல்லை வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணுறது, இல்லை 2 மந்த்லி வந்து த்ரைஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கேப் விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ரிசல்ட்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் பெட்டர் நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீனும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டைமும் சேவ் ஆகும், உங்களோட மணியுமே சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்களும் வந்து ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் மணி வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படி நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணலன்னா ரிசல்ட் இருக்க போகிறதில்ல. அதுக்கு நீங்கள் நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ணீங்களோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஸ்கின் கேர் ரூட்டீன் ஆகட்டும் இல்லை வேறு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்சிஸ்டன்சின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயுமே நிறைய கன்ஃபியூஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 100% கன்சிஸ்டன்சி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 மந்த்தில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 25 டேஸ் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணிருக்க ஃப்ரெண்ட்ஸ். 5 டேஸ் வந்து மெஸ்ட் நம்ம எங்கேயாச்சும் வெளில போவோம் இல்லை வருவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் வந்து அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வந்து எதையுமே 100% சொல்கிறது இல்லை, கன்சிஸ்டன்சியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு வந்து விசிபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் கூட. அண்ட் ஃபைனலாக நம்ம கவர் பண்ண என்ன ஃப்ரெண்ட்ஸ், கன்க்ளூஷன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நீங்கள் ரிவ்யூஸ்லையோ இல்லை எதை பார்த்தாலுமே சரி அவங்க ஸ்கின்னுக்கு அது செட் ஆகிருக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா இல்லையான்றது
நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னென்னா டேரெக்டாக வந்து ரிவ்யூ பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லலாம், நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணணும், நான் என்ன மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் சூஸ் பண்ண இது பண்ணணும், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொன்னால் இன்னுமே வந்து ஒரு பெட்டரான ஒரு வேலை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களுமே வந்து ஒரு பெட்டரான ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து எப்படி அந்த ஸ்கின் கேர் வந்து ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்குமே வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து டேரெக்டாக ரிவ்யூ பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டாப்பிக்கா. ஸோ அப்போ வந்து கிளியராக இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும், என்ன மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணணுன்றது எல்லாமே வந்து ஒரு ஐடியா இருக்குன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஃபினட்டாக வந்து என்னன்னா இந்த 2 ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது என்னோட ஸ்கின்ல, என்ன மாதிரி நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுறப்ப எனக்கு செட் ஆகலை, கொஞ்சம் டைம் எடுத்ததுன்றது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதில் வந்து ரிவ்யூ நான் சொல்ல போகிறதில்ல. அதில் வந்து இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணன்றதை மட்டும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.